ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் டோரை வச்சு புது கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்லா அழகாக இந்த 3 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. பெரிய டிவி யூனிட், பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால், சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு லிவிங் ஸ்பேஸை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. 20க்கு 10 அடிங்கிற ரெக்டாங்குலர் சைஸில் கிச்சன் கம் டைனிங் கொடுத்து பேஸ்டல் கலரில் அழகாக மாடுலர் கிச்சனும் சென்டரில் ஹேங்கிங் லைட்ஸோட அட்ராக்டிவாக பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டோட ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டார் கேஸில் லைட் படும்போது அது கிளிட்டர் ஆகிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் கிரானைட்டில் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பூஜா கேபினெட்டை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூம்ஸ்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க்கோட உட்டன் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ்னு வீட்டை ரொம்ப அழகாகவே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.1 சென்ட், அதாவது 1350 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட், கிரே அண்ட் ப்ரௌன் கலரில் பிளான் பண்ணி அதில் டைல்ஸ் ஒர்க்கும் டெக்ஸ்சர் ஒர்க்கும் லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் கொடுத்துருக்கிற டிசைன் ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லையும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் காம்பவுண்ட் வாலுக்கு வெளியவே கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கார் பார்க்கிங்காக பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 17க்கு 16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் உட்டன் ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 4க்கு 4 இந்தியன் டாய்லெட் டைப். இது வீட்டோட மெயின் டோர். 7க்கு 5 அடி சைஸில் டீக்குட் டோர் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக்கோட ரெடி பண்ணி கிழக்கு 10 படி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸான லிவிங் ஹால். வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் தீமில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு மேட்சிங்காக சீலிங் ஃபுல்லாக ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஜிப்சம் போர்டு அண்ட் வுட்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு சீலிங்கில் பேனலிங் ஒர்க்கோட அழகாக ஹேங்கிங் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன். டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவாட்ஸ் லே பண்ணி கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினெட்ஸ்க்கு கோல்டன் கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. கார்னரில் நிறைய ஆப்ஷன்ஸோட மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இது உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி கபோர்ட் ஒர்க் செஞ்சு அங்கே பெரிய ஸ்டோரேஜ் பிளேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 16x10. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா சைஸ் 5.4x4 உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5.25 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற ஆர்டிஃபிஷியல் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. இதில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட் படும்போது பார்க்க கிளிட்டரிங்காக நல்லாயிருக்கும். கேமராவில் பார்க்கும்போது தெரியல, நேரில் பார்க்கும்போது நைட் டைமில் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் லான்ச் சைஸ் 14x8. வெஸ்ட் சைடில் வால்மவுண்ட் டைப்பில் டிவி யூனிட். கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் 16x10. இந்த பெட்ரூம்லையும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க சைஸ் 9x4. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 9x5.5. சென்ட்ரலாக கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. எல்லா பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் ஒர்க், அது போக ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்ட் அண்ட் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பெட்ரூம்லையுமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் 6x5.25. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x5.25. இந்த அட்டாச்சு பாத்ரூம்லையும் சென்ட்ரலாக கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. பால்கனி சைஸ் 16x10. சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. அதை அப்படியே சைடு வால்யூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில்ல சின்ன சின்ன பிளான்ட் பாட்ஸ் வச்சு ஒரு வெர்டிக்கல் கார்டன் செட்டப் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு போகிற ஒயிட் கூலிங் டேஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,25,00,000. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
இந்த ஈஸ்ட் ஃபேசிங் 3 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.